இன்றைக்கி நம்ம முகமது ஆசிஃப் அகமதுடைய டைரக்ஷனில் நாசர், வினோத் கிஷன், தலைவாசல் விஜய், ஜெயக்குமார் இவங்கெல்லாம் நடித்து வெளியாகிருக்க அக்காளி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அக்காளி அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டார்க் மேஜிக் பற்றின ஒரு படம். அதாவது சாத்தான் வழிபாடு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்குள்ளே இருக்குது. இதை தாண்டி வேறு எங்கேயுமே போகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு கதைனா அந்த கதைக்குள்ளே வேறு இப்படி ஆடன் ஆகாமல் முழுக்க அதை சுற்றியே கதை நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அது யார் எதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கெல்லாம் வந்து இல்லீகலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்கக்கூடிய ஒரு கதையாக தான் மாறுது. ஓகே, இவங்க வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பிடிக்க போகிறாங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சாத்தான் வழிபாடை பார்த்துட்டு இது என்னது, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கதை நகர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணை வந்து நிறைய பேர் கடத்திட்டு போகிறாங்க. ஸோ இதுமாதிரி டார்க் மேஜிக் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து அந்த தெரிய ஆரம்பிக்குது. இது யாரு பண்றா, எதுக்காக பண்றா, நிறைய நரவழிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நோக்கி தான் கதை நகருது. இது ஒரு இன்வெஸ்டிகேஷனா அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய எக்ஸ் இன்ஸ்பெக்டரும் கரண்ட்ல இருக்கக்கூடியவங்களும் இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் டிஸ்கஷனாக வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. நரேஷனாவும் அப்படியே தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ், அவ்வளோ கிரிப்பாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் லேக்ஸ் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. அதர்வைஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அட்டம்ப்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஏன்னா மேக்கிங் வைஸில் படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கேமராமேன் வந்து எனக்கு தெரிஞ்சு கேமரா வந்து தோள்பட்டியிலேருந்து இறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். தலைவன் எல்லா இடத்துலையும் கேமரா தூக்கிட்டு ஓடி இருக்காப்புல. அவ்வளோ சூப்பராக கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேரக்டருமே ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணவே இல்லை. ஒரு சில கேரக்டர்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு கேரக்டராக இருந்தாலும் படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து ஷூட்டிங் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கேரக்டர், அவங்க வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தில் சிஜியை பற்றி சொல்லணும். சிஜி வந்து நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. சிஜி ரொம்ப கன்வின்ஸாக இருந்துச்சு. என்னடா இது சிஜி அப்படிங்கிற மாரி இல்லாமல் சிஜியை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நைட் எஃபெக்ட்லேயே தான் இருக்கும். எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு டே எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல தான் வரும். முழுக்க வந்து படம் ஃபுல்லாகவே நைட் எஃபெக்ட்லேயே நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் தேட்டருக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு டார்க் மேஜிக் பிடிக்கும், ஒரு மாதிரி த்ரில்லராக பிடிக்கும், ஒரு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் படம் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதை அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த இது யார் பண்ணியிருப்பா, இது எதுக்காக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடைசி வரைக்குமே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்த கிரிப்பு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அக்காளினா யார், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு ஒரு லீடுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சுன்னு பார்த்தா அண்டர் கிரவுண்டில் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இது நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேட்டரில் எங்கேஜிங்காக வச்சுக்கக்கூடிய ஒரு படம் தான். நாசர் வர போர்ஷன்லாம் சொல்லவே தேவையில்லை, அவர் ஓன் பண்ணிக்கிட்டார், அவ்வளோ அழகாக பண்ணி. ஜெயக்குமார் கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லி ஆகணும். படம் முழுக்க அவர் தான் ஹீரோ. ஜெயக்குமாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவர் ட்ராவல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அர்ஜய் ஃபஸ்ட்டு வருவார், அர்ஜய்க்கு ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் அர்ஜய் இருக்கும்போது கடைசியில் கிளைமேக்ஸில் வருவார். ஸோ அர்ஜய் வந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. மியூசிக் வைஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. மியூசிக் எங்கேயுமே வந்து என்னடா இது அப்படிங்கலாம் இல்லை. நிறைய பேர் படம் பார்த்துட்டு இது புரியல அப்படின்னாங்க. பட் ஆனால் கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. லாஜிக்காகவுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முழுக்க அந்த டார்க் மேஜிக், இது இலுமினாட்டிலாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இதில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருப்பேன். என்னப்பா இலுமினாட்டி சிம்பிளாக இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த பில்லி சூனியை வைக்கிறவங்க, இந்த டார்க் மேஜிக் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் வந்து குணப்படுத்துவாங்க, அவங்க நல்லதுக்காக பயன்படுத்துறதுக்கு கெட்டதுக்காக பயன்படுத்துறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நாசர் வந்து இதில் டபுள் ஆக்ஷன். ஆமாம், ஒரு நாசர் நல்லவர், ஒரு நாசர் கெட்டவர் அப்படிங்கிற 2 நாசரை வந்து நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். படம் அதான் சொன்ன மாதிரி ஒரு எங்கேஜிங்கான ஒரு படம். கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு படம் தான். நம்ம ஓடிடிலையோ இதுலேயோ பார்க்கக்கூடிய ஒரு படம் கிடையாது. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம் தான். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.